மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல கலவைகளின் கலவையாக படைத்திருக்கிறான். ஆத்திரம், கோபம், பொறுமை, சகிப்புத்தன்மை, காமம், அன்பு, இரக்கம், அதோடு கூடி துக்கம் அப்படின்ற ஒன்றை, கவலை ஒன்றையும் அல்லாஹு தாலா செட் பண்ணி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்திருக்கிறார். ஆஜானு பாகுவான தோற்றம் உள்ள எவ்வளவு பெரிய பலசாலியும் துக்கம் தொண்டையை அடைக்கும் போது அவனுடைய பலம் எல்லாம் இழந்து போய் விடுகிறது. அவன் ஆஜானு பாகுவான உடலமைப்பை கொண்டவனாக இருந்தாலும் துக்கம், கவலையால் அவன் குழந்தையை விட மோசமானவனாக மாறிவிடுகிறான். சகோதரர்களே, மலை பலமிக்கது. அந்த மலையை உடைத்து துகள் துகளாக்கக்கூடிய இரும்பு பலமிக்கது. அந்த இரும்பை கூட உருக்கும் சக்தி படைத்த நெருப்பு பலமிக்கது. நெருப்பை விட பலமிக்கது ஒன்று இருக்கிறது, தண்ணீர். அந்த தண்ணீர் எந்த திசையை நோக்கி சென்றாலும் அந்த திசையை நோக்கி நெருப்பு வருவதற்கு பயப்படும். காரணம் என்னவென்றால், நெருப்பு எவ்வளவு பெரிய விஸ்வரூபை எழுச்சி கொண்டு எரிந்தாலும் தண்ணீர் பட்டுவிட்டால் அந்த விஸ்வரூபம் எல்லாம் அடங்கிவிடும். தண்ணீரை விட ரொம்ப பலமிக்கது எது என்று பார்க்கும்போது மேகம் என்று சொன்னார்கள். மேகம் பலமிக்கது, ஏனென்றால் தண்ணீரை கொண்டு வருவதே அந்த மேகம்தான். மேகத்தை விட பலமிக்கது எது என்று பார்க்கும்போது காற்று பலமிக்கது. காற்று தான் அந்த மேகங்களை திசைகளெல்லாம் கொண்டு செல்கிறது, திசைகளுக்கெல்லாம் கொண்டு செல்கிறது. காற்றை விட பலமிக்கது யார் என்று பார்க்கும்போது மனிதன். மனிதன் காற்றை வசப்படுத்தி என்னெல்லாமோ செய்கிறான். ஆக்சிஜன் என்றும் மொத்தத்தில் காற்றை அப்படி பிடித்து ஒரு இடத்துல அடைக்கிற அளவுக்கு அவனுக்கு திறமையும் இருக்கிறது, திராணியும் இருக்கிறது. மனிதனை மிகைக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது, அதுதான் தூக்கம் என்று சொன்னார்கள். எந்த இடத்துல போனாலும் சரி, தூக்கம் வந்துட்டா அது சபையிலோ அப்படின்னு கூட சில பேர் பார்க்கறது இல்லை, உட்காந்து தஸ்பீ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜும்மால கூட நம்ம பார்க்குறோம். நிறைய பேர், எல்லா மக்களுமே பயான கேட்குறாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் கண் இப்படி பளிச்சுன்னு திறந்துருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு டெக்னிக், அது குதிரை தூக்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் குதிரை எப்படி கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குதோ அந்த மாதிரி ஜும்மால கூட பயான கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் உச்சக்கட்டமாக போய் தூங்கவே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குழு ஏசி, கண் குளிர்ச்சி மிக்க வர்ணம், இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவர்கள் நான் பயான் பண்றது அவங்களுக்கு தாலாட்டு பாடுற மாதிரி அவங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. சகோதரர்களே, அப்ப மனிதனை மிஞ்சக்கூடியது தூக்கம். தூக்கத்தை விட மோசமானது ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதுதான் துக்கம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. தூக்கத்தையே நாசமாக்கிடும். துக்கத்தினால தொண்டை அடைக்கப்பட்டவனை பாருங்க, பாவம். நிறைய பெண் மக்களை வச்சுக்கிட்டு கரை சேர்க்க முடியாம எத்தனையோ பேர் தூக்கத்தை துறந்தவங்க இருக்கிறாங்க. வருமானம் சரியாக இல்லாம வாழ்க்கையில அடுத்த கட்டம் எப்படி போக போகுதுன்னு தெரியாம துக்கப்பட்டவங்க, தூக்கத்தை தொலைத்தவங்க இருக்கிறாங்க. யாருமற்ற அனாதைகள், தனக்கு யாரும் இல்லையே என்ற துக்கம் நெஞ்சத்தில் அடைக்க அவர்களும் தூக்கத்தை சில பல இரவுகள் துறக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. அப்ப தூக்கத்தையும் மிகைக்கக்கூடிய ஒன்று துக்கம் அப்படின்னு சொல்லி அற்புதமாக சொல்லி, இந்த உலகத்தின் படைப்புகளிலேயே அதிக பலம் வாய்ந்தது துக்கம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் உங்களையும் என்னையும் துக்கத்திலிருந்து பாதுகாப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த துக்கம் எல்லா மக்களுக்கும் வந்திருக்கிறது. இன்னைக்கு நாம துக்கப்படுறோம், அழுகிறோம், அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம மட்டும் இந்த உலகத்தில் கஷ்டப்படல. இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய மக்களில் பிரதானமானவர்கள் நபிமார்கள் தான். கஷ்டப்பட்ட மக்களில் பிரதானமானவர்கள் நபிமார்கள் தான். நபிமார்கள் படாத கஷ்டங்கள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இரும்பு சீப்புகளால் சுரண்டப்பட்டார்கள் நபிமார்கள். அவங்களுடைய மேனிகள் இரும்பு சீப்புகளால் சுரண்டப்பட்டன, குடும்பங்கள் சூறையாடப்பட்டன, சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன, குடும்பத்தோடு விரட்டி அடிக்கப்பட்டனர். மொத்தத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க துக்கம் மட்டுமே மேலாடியது. வலிமார்கள் துக்கத்தை வென்றுதான் அவர்கள் வலிமார்களாகவே ஆனார்கள். துக்கத்தை வென்று முழுங்கிதான் அவர்கள் வலிமார்களாக ஆனார்கள். மொத்தத்தில் நல்லோர்களையும் தீயவர்களையும் விட்டு வைக்காத ஒன்று துக்கம். சகோதரர்களே, நீக்கமர நிறைந்து காணப்படுகிறது துக்கம். சூரா யூசுஃபிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபீனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய துக்கத்தை பற்றி சொல்லும் போது அவர் வடித்த வார்த்தைகளை அல்லாஹ் சொல்வான். யா அஸஃபா அலா யூசுஃப வபியல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்னி ஃபஹுவ கலீம். அவர் வடித்த வார்த்தைகளை பாருங்க துக்கத்தினால. யா அஸஃபா அலா யூசுஃப், யூசுஃபின் மீது காணா போயிடுச்சு குழந்தை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல வருடங்கள் தந்தையிட்ட இல்ல, சகோதரர்களுடைய சதியால் அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள். அந்த துக்கம் தாழ முடியாமல்
அவர்கள் அவங்களுடைய அந்த நெஞ்சம் எப்படி பதறியதுன்னு சொன்னா, அவருடைய 2 கண்களும் கண்ணீரை பொழிந்து கொண்டே இருந்தன என்று அல்லாஹ் சொல்கிறார். மினல் ஹுஸ்ன், கவலையினால், பகுவ கலீம், அதுக்கு பிறகுதான் அவர் மெண்டு முழுங்கினாரு. கண் பார்வையே பஞ்சடைந்து விட்டது, கண் பார்வையே போய்விட்டது. அந்த அளவுக்கு பெற்ற பாசம் இந்த உலகத்துல சொல்றமே. நான் சொல்லுவேன், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல ஒரு பெற்ற பாசம் உலகத்துல இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா கண்களே போகக்கூடிய அளவுக்கு ஒரு தந்தை அழுகிறான்னு சொன்னா சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அதுக்கு அடுத்து நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு 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 உரமிக்க வீரர், எப்படிப்பட்ட வலிமை மிக்க வீரர். அப்படிப்பட்ட வலிமை மிக்க வீரரையும் கூட சில கட்டங்கள் அசைத்து பார்க்கத்தான் செய்தது, உள்ளத்தை கலங்கத்தான் செய்தது. ஹஜ்ரத் இப்ராஹிம் ரலியல்லாஹு அவங்களுடைய மரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியது, பெரும் துக்கத்தை ஏற்படுத்தியது. அவங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்களும் அழுகிறீர்களே, தாங்களும் துக்கப்படுகிறீர்களே, உலகத்திற்கெல்லாம் கவலையை போக்க வல்ல வந்த தாங்கள் துக்கப்படுகிறீர்களே, கவலைப்படுகிறீர்களே. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இது அருள்பா, அல்லாஹ்வுடைய அருள், நான் பெத்த மகன் மீது நான் கொண்ட இரக்கத்தின் வெளிப்பாடு. அவருடைய பிரிவின் காரணமாக எங்களுடைய கண்கள் கண்ணீரை சொருகுகிறது, துக்கம் நெஞ்சத்தை அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் பாயிண்ட் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா நகூலு இல்லா மா யர்லா ரப். ஆனாலும் துக்கம் கவலை மேலோங்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய நாவுகளிலிருந்து படைத்தவனுக்கு மாற்றமான, அவனுக்கு பொருத்தமற்ற வார்த்தைகள் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்துல அந்த மாதிரி பொருத்தமற்ற வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீ எல்லாம் கடவுளா, உனக்கு கண் இல்லையா? இப்பவும் சில பேர் சொல்லக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். அவன்லாம் என்னங்க இறைவன், எத்தனை தொழுகை தொழுதிருக்கிறேன், எத்தனை இபாதத்து செஞ்சிருக்கிறேன், எனக்கு போய் இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டானே, எனக்கு போய் இந்த நஷ்டத்தை கொடுத்துட்டானே, எனக்கு போய் இந்த கவலையை கொடுத்துட்டானே. நல்ல தொழுகையாளிகள் கூட சில நேரத்துல இறைவனை மட்டமாக பேசக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. எப்படி தெரியுமா? நான் பல துவா செஞ்சுட்டேன், கபூலியத்தே இல்லை, அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். அதாவது ஒரு முகத்தை சுளித்து அல்லாஹ்வை பார்த்து அவங்க திட்ட மாட்டாங்க. ஆனா அவருடைய அந்த போக்கு அல்லாஹ் சொல்லுவான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, உரிய மரியாதை அவங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு அல்லாஹ் குறைப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த வார்த்தைகளும் அவங்களுடைய அந்த முகபாவங்களும் இருப்பதை நம்ம கண்கூடா பார்க்கிறோம். கவலைகளும் கஷ்டங்களும் நமக்கு மட்டுமாண்டு ஒரு மனிதன் நினைத்தாலே போதுமானது, அல்ஹம்துலில்லாஹ், கடந்து போய் கொண்டே இருப்பான். இப்ராஹிம் நத்கம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, உனக்கு என்ன நாடுறானோ அது நடக்கும், உனக்கு ரிஸ்க் இருந்தா கண்டிப்பா கிடைக்கும், உனக்கு மரணம் இருந்தா கண்டிப்பா விடியும், உனக்கு என்னதை அல்லாஹ் தஆலா நசீபாக்கணும்னு நினைக்கிறானோ அதில் இருந்து நம்ம மாறவே முடியாது, அல்லாஹ் மேல பாரம் சாட்டிட்டு போயிட்டே இரு அப்படின்னு இப்ராஹிம் நத்கம் ரஹ்மத்துல்லாஹி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, கவலைகளில் இருந்து மீளக்கூடிய வழி என்ன? இந்த கவலைகள் எந்த திசையிலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தோன்னு சொன்னா பாவம் என்ற திசையிலிருந்து தான் வரும். பாவத்தின் வாசல் அடைக்கப்படும் போது கவலையின் வாசலையும் இன்ஷா அல்லாஹ் அடைக்கிறான் அல்லாஹ் தஆலா. பாவமற்ற மனிதனை பாருங்கள், நிம்மதியாக இருப்பார், உள்ளத்தில் எந்த சதியும் இல்லை, எந்த விதமான குழப்பமும் இல்லை, யாரை பற்றியான தவறான எண்ணமும் இல்லை, மனம் ராகத்தாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். தூய்மையான எண்ணமுடையவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கவலைகள் வந்தாலும் கூட அந்த கவலைகளை டோன்ட் கேர் கோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இதை கொடுப்பான். சகோதரர்களே, அபு உமாமா ரலியல்லாஹு, அற்புதமான ஒரு சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரன்பையும் பெருமதிப்பையும் பெற்ற சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உமாமாவை ஒரு சில நேரங்களில் பள்ளியிலேயே தூணிலோ அல்லது எதிலேயோ இப்படி சாஞ்சுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அன்பு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே பெரும் மத போதகர் மட்டுமல்ல, பெரும் ஞானத்தை மட்டும் போதித்துட்டான், போயிட்டு வாங்க பயான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அல்ல. உள்ளத்தின் உணர்வுகளை புரிந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல, யா அபா உமாமா, உன்னை வக்து நேரம் அல்லாத நேரங்களிலும் பள்ளியில் பார்க்கிறேனே, அதிலும் கவலையின் ரேகைகள் உன்னுடைய முகத்துல இருக்கிற நிலையில விட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறியே என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்பதான் அந்த சஹாபி தாய் வந்து கேட்கும்போது எப்படி குழந்தை உடைஞ்சு அழுகுமோ அதே போல ஹஜ்ரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு உடைந்து அழுகிறாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஹமுமுன் லஸம்தனி வதுயூனுன் அப்படின்னு சொல்றார். கவலைகள் என்னை அதிகமாகி விட்டது,
எனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டது, துக்கங்கள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது, அதே போல கடன்களும் அதிகமாகி விட்டது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒன்றை சொல்றேன், நீ அதை செய்றியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கண்கள் உடனே பணிக்க, ஆர்வம் மேலிட, ரசூலுடைய கரங்களை பற்றி பிடித்து அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ் சொல்லி தாருங்கள் நாயகமே, நான் அதை கடைபிடிக்கிறேன், என் துக்கமும் என் கவலையும் என் கடனும் நீங்கினால் போதுமானது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனேயே முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அமுத வாயிலிருந்து சில அற்புதமான துக்கத்தை போக்குகின்ற ஆறுதல் வார்த்தைகளை அவருக்கு கற்று தந்தார்கள். காலையிலையும் மாலையிலையும் இதை நீ பற்றி பிடிச்சுக்கோ. என்னன்னு சொல்லிட்டு கேட்டார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹரிர் ரிஜால். இந்த துஆவை நீ பற்றி பிடிச்சுக்கோ, அதிகமா ஓது, உன் கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை விட்டு போகுன உடனே கண்களில் வடிந்த கண்ணீரை துடைத்தெறிந்த ஹஜரத் அபு உமாமா ஏதோ ஒன்று தனக்கு கிடைத்த ஒரு தெம்பை போல, திடீரென்று கிடைத்த சூப்பர் பவரை போல ஹஜரத் அபு உமாமா ரலியல்லாஹு அந்த அமலியத்தை தொடர்ந்து செய்து கடன்களிலிருந்து விமோச்சனம் அடைந்து ரசூலுக்கு நன்றி செலுத்தினார் என்று கிதாபுகளில் வருகிறது. நாம் அதை செய்தோமா? ஏதோ ஒரு நேரம் அல்லாஹ்விடத்தில் எனக்கு கவலைகள் மிகைத்து விட்டது என்று சொல்வோம். ஆனால் தொடர்படியாக இது போன்ற திக்ர்கள், ஃபிக்ர்கள், துஆக்களை நாம் செய்ய மறந்து தொலைத்ததனால் கவலைகளும் நம்மை விட்டு தொலைய மறுக்கிறது சகோதரர்களே. அவுராதுகளை தினசரி ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர்களை பாருங்கள். சும்மா இருக்கிற நேரமெல்லாம் நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், இந்த ஒற்றை வார்த்தை போதும். சூஃபியாக்கள் சொல்வார்கள் 450 முறை ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் என்று சொல்லி இந்த வார்த்தையை ஒருத்தன் சொன்னாலே போதும், அவன் வாழ்க்கையில துக்கங்கள் வந்தாலும், அதாவது சுவற்றில் அடிக்கப்பட்ட பந்து எப்படி திரும்ப விரண்டு ஓடுகிறதோ, அடித்தவனையே நோக்கி ஓடுகிறதோ, அதே போல கவலைகளும் கஷ்டங்களும் வரவே வராது, இவன் பக்கமே வராது. அவ்வளவு பெரிய பெனிஃபிட்டான ஒரு அற்புதமான திக்ர் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அபூ உமாமா மட்டுமல்ல, பல மக்கள் கவலைகளுக்கான விமோச்சனத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபயம் தேடி இருக்கின்றனர். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி சொல்வாங்க, யா ரசூலல்லாஹ், உங்க மேல நான் ரொம்ப பாசம் நேசம் வைத்திருக்கக்கூடியவன், நான் ஸலவாத்தை எப்படி அமைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ஸலவாத்து ஓதுறத ஒரு நாளைக்கு நான் எப்படி அமைச்சுக்கறலாம் அப்படின்னு சொல்வார். இன்னைக்கு பாருங்க, 5 வக்து தொழுகையிலே அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்யணும், முன்னாள் தலைவருக்கு வஃபாத் ஆகிவிட்ட ஷேக் அப்துல்லா ஹாஜியாருக்கு அவர் தான் இதை கம்பல்சரி பண்ணாங்க. ஸலவாத்தை 5 வக்துக்கும் ஓதுங்க, நம்ம ஊர் சைட்லலாம் ஓதுறாங்கன்ன உடனே அதை நான் பற்றி பிடித்து கொண்டேன். எதுக்காக சொல்ல வர்றேன்னு சொன்னா, அந்த மக்கள் சென்று விட்டாங்க, அந்த சவாபு உங்களுக்கு போய்கொண்டே இருக்குது பாருங்க, நல்ல விஷயங்களை அவர்கள் ஏவியதனால். அப்ப அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு பாருங்க ஸலவாத்து சொல்றதுக்கு கூட ஒரு கூட்டம் தயங்கி கொண்டு இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை அவதாரம் இல்லைன்னு சொல்லி ஏதாவது பைத்தியக்காரன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறான். ஸலவாத் என்ற வாடை கூட இல்லாம அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை காட்டட்டும். இந்த சஹாபி கேட்கிறாங்க, ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு ஸலவாத்தை நான் மொழியட்டும், எவ்வளவு பகுதி நாளைக்கு எவ்வளவு தூரம் மொழியட்டும் சொல்லிட்டு கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ என்ன விளங்குற, நீ எப்படி ஆசைப்படுறேன்னு உடனே, யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு நான் ஒரு ஒரு கால்வாசி பகுதி உங்களுக்கு ஸலவாத்துக்குன்னே நேரம் ஒதுக்கட்டுமான்னு கேட்கிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னும் அதிகமாக்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, நான் ஒரு நாளைக்கு அரைவாசி, அதாவது அரை பகுதி ஸலவாத்தையே ஓதட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கிறார். கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் அதிகமாக்கிக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. முக்காவாசி உங்களுக்கு நான் ஸலவாத்தை ஓதட்டுமான்னு சொல்லி கேட்டார். அது நல்ல புரியணும், 4 முழுக்க அப்படின்றது அல்ல, அவர் ஓதக்கூடிய ஸலவாத்துல கால் பகுதி அரை பகுதி அப்படின்ற மாதிரி முக்கா பகுதியை ஒதுக்கிட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டார். இன்னும் அதிகமாக்கிக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் முக்கா பகுதியை ஒதுக்கிட்டோன்னு இன்னும் அதிகமாக்கிக்கணும்னு, யா ரசூலல்லாஹ், என் முழுமையும் நான் ஸலவாத்தை ஓதுவேன் உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதன் அப்படி நீ பண்ணேன்னு சொன்னா உன்னுடைய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் அதே போதும், உன்னுடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைப்பதற்கு அதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அகமகிழ்வோடு போனார். மேலும் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுடைய வாழ்க்கையில பெரும் பெரும் கொடும் துன்பங்களும் துயரங்களும், ஏன்னா பெற்ற பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க. நம்மளாம் சொல்றோம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு, நம்ம கஷ்டங்கள் ஒரு கஷ்டமே கிடையாது.
நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவிய காலத்திலேயே ஹஜ்ரத் ஃபாத்திமாவை தவிர பெண் மக்களை ஒரு தந்தை புதைத்திருக்கிறார். அந்த கொடுமையை உங்களால் அனுபவித்திருக்க முடியுமா? தாங்க முடியுமா? தான் பெற்ற பிள்ளைகளை ஒரு தகப்பன் புதைப்பதை காட்டிலும் இந்த உலகத்தில் கஷ்டம் என்பது வேறு எதுவுமே கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய துன்பம் கொடுக்கப்பட்டது. உலகத்தின் வாழ்க்கையில ஹஜ்ரத் ஃபாத்திமாவை தவிர தான் பெற்றெடுத்த ஹஜ்ரத் ஸைனப், ஹஜ்ரத் ருக்கையா ரலியல்லாஹு, ஹஜ்ரத் உம்மு குல்சூம், ஹஜ்ரத் ஸைனப், உம்மு குல்சூம், ருக்கையா 3 பேருடைய வஃபாத் முடிந்து விட்டது வாழ்க்கை. ஆனாலும் சில நேரங்களில் கவலைகள் மிகைக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பிடித்த ஒற்றை திக்ர், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீர். எங்க சொல்லுங்கள், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீர். பெரும் மலைகளை போன்று பேய் போல வருகின்ற கவலையையும் பஸ்மமாக்கி விடக்கூடிய வல்லமை படைத்தது. யா ஹய்யு யா கய்யூம், உயிர் உள்ளவனே, என்றும் நிலையானவனே, பிரஹ்மதிக நஸ்தகீர், உன் அருளை கொண்டு நான் உதவி தேடுகிறேன் இறைவா அப்படின்னு சொல்லி சரணாகதி அடையும் போது கவலைகளுக்கு என்ன வேலை சகோதரர்களே? கஷ்டங்களுக்கு என்ன வேலை சகோதரர்களே? அல்லாஹ் நம் வாழ்க்கையிலிருந்து முழுமையான முறையிலே துக்கங்களுக்கும் கவலைகளுக்கும் முழுமையான முறையிலே விடுதலை அடித்து ரப்புல் ஆலமீன் இன்பத்தையும் ஆனந்தத்தையும் என்றும் அவனை நினைத்து பார்க்குகின்ற நன்றியையும் அல்லாஹு தஆலா பெருக்கெடுத்து ஓடச் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.